Zero deflection, find the value of R. ஒரு 10 volt battery connected through 400 ohm and connected through R. இப்போ இங்கே 2 volt battery இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே கேலோனோமீட்டர் வச்சுருக்கும் போது இந்த கேலோனோமீட்டர் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டுது. அப்போனா இந்த வேல்யூ ஆஃப் R என்ன அப்படின்றது கொஸ்டின். See, it's very simple thing. இது 2 volt battery. ஓகே, இப்போது எப்போ இது வழியாக கரண்ட் போகாதுன்னா இந்த பாயிண்ட்டும் சேம் பொட்டென்ஷியல் இருந்தால் மட்டும்தான் இது வழியாக கரண்ட் போகாது. இப்போ இது 2 volt பேட்ரி, இந்த ரெண்டு நெகட்டிவும் சேமாக இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, நீங்கள் கிரவுண்ட் பண்ணி இதை 0 volt கொடுத்தீங்கன்னா இங்கேயும் 0 volt, இங்கேயும் 0 volt. இங்கே 2 volt, இங்கேயும் எவ்வளோ இருக்கணும்னா 2 volt இருந்தால் தான் இது வழியாக கரண்ட் போகாது. இங்கே 0, இது 10 volt பேட்ரி, அப்போ இந்த பாயிண்ட் வந்து 10 volt. அப்போ இங்கே 10 volt, இங்கே 0னா அக்ராஸ் 400 ohm ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகிருக்குன்னா 8 volt ட்ராப் ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் நான் ஏபிசின்னு வச்சுட்டு இந்த பாயிண்ட் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி மேலே ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த சர்க்கிட் எப்படி மாறும் அப்படின்னா, இந்த 10 volt பேட்ரி, இந்த 400 ohm ரெசிஸ்டன்ஸ் and this unknown resistance R, and this is connected to this battery. But anyway இங்கே பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு, இது வழியாக கரண்ட் போகலைங்கும் போது இது எக்ஸ்க்ளூடட் இந்த சர்க்கிட்லேருந்து. அப்போ இந்த 10 volt பேட்ரி இது ரெண்டுத்தோட சீரீஸில் இருக்குது. அப்போ இது வழியாக போகிற கரண்ட் I will be equal to total potential 10 volt by total resistance 400 and R are in series. அப்போ 400 plus R அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல ஸோ this is a current through this 400 ohm as well as R. ஏன்னா இது ரெண்டு வழியாக சேம் கரண்ட் தான் போகுது. சரி, அப்போது இந்த 400 ohm வழியாக எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகிருக்கு? 8 volt. ஸோ பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் 400 ohm ஈக்குவல் டு கரண்ட் த்ரூ 400 ohm இன்டு ரெசிஸ்டன்ஸ் 400 ohm. ஸோ பொட்டென்ஷியல் ட்ராப் 8 volt, கரண்ட் வந்து 10 divided by 400 plus R இன்டு 400 ohm. ஸோ இதுதான் கொஷின். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 8 into 400 3200 plus 8 into R 8R which is equal to 10 into 400 4000. So 8R is equal to 4000 minus 3200 which is 800. Resistance is equal to 100. 800 by 8 which is equal to 100 ohms. Hence, the resistance, unknown resistance must be 100 ohm. In such case, potential drop across the resistance 2 volt because ஏன்னா இங்கே 2 இங்கே 0, இது 2 volt இருக்குது, இதுவும் 2 volt இருக்குது. Hence, there is no current through the galvanometer.